Hi viewers, welcome back to English Teacher channel. This is Mano. இன்னைக்கு நம்ம பார்க்க போற sentences எல்லாமே நீங்கள் லைஃப்ல அடிக்கடி பயன்படுத்தின வாக்கியங்கள் தான். கண்டிப்பா இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுல ஒரு சென்டென்ஸ் ஆவது நீங்க பேசியிருப்பீங்க. இந்த சென்டென்ஸ்ல நீங்க எத்தனை சென்டென்ஸ் பேசியிருக்கீங்க அப்படிங்கறதை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னுடைய வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், சீக்கிரம் எழுந்துரு. காலையில எந்திரிச்சதும் கேட்கிற ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா சீக்கிரம் எழுந்துரு. இப்போ சீக்கிரம் எழுந்துரு அப்படிங்கிறத பார்க்கலாம். எழுந்துரு அப்படிங்கறத என்ன சொல்லுவாங்க? வேக்கப். வேக்கப் அப்படின்னா எழுந்துரு. சீக்கிரம், சீக்கிரம் அப்படின்னா இயர்லியர், இயர்லி. ஓகேங்களா? அப்போ சீக்கிரம் எழுந்துரு அப்படின்னு சொன்னா வேக்கப் இயர்லி. ஓகே, இனிமே நீங்க யாராவது எழுப்புறதா இருந்தா சீக்கிரம் எழுந்துருன்னு சொல்லாதீங்க, வேக்கப் இயர்லி அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. இந்த சென்டென்ஸை நம்ம ஸ்கூலுக்கு மட்டும் எடுத்துக்க வேண்டியது இல்லை. காலேஜுக்கு லேட் ஆச்சுன்னு சொல்லலாம், ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம், கம்பெனிக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு இதை நம்ம எப்படி எழுதுறது? இன்னைக்கு பார்க்க போற சென்டென்ஸ்ல எல்லாத்துலயுமே என்ன கிடையாது அப்படின்னா சப்ஜெக்ட் கிடையாது. ஓகே, நம்ம பேசுற வாக்கியங்கள் எல்லாத்தையுமே நம்ம சப்ஜெக்ட் யூஸ் பண்ணி பேச மாட்டோம். நார்மலா ரெண்டு பேர் பேசும்போது எல்லாத்துக்கும் நீ என்ன பண்ண அப்படின்லாம் கேட்கவே மாட்டாங்க. சரியா? என்ன விஷயம் சொல்ல வராங்களோ அதுதான் சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் சொல்ல வரோமோ அதுதான் சொல்ல போறோம். இப்போ ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. ஸோ இதை எப்படி சென்டென்ஸா ஃபார்ம் பண்றது? லேட் ஆச்சு அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பி லேட். பி லேட். எதுக்கு லேட் ஆச்சு? ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. ஃபார் ஸ்கூல். ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. இந்த ஃபார் வந்து சம்டைம்ஸ் இக்குக்கும் யூஸ் பண்ணலாம், so many times காக அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். இப்போ be late for school. ஓகே, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு அப்படின்னு சொல்றத be late for school அப்படின்னு சொல்லலாம். இப்போ be late for office. ஆபீஸ்க்கு லேட் ஆச்சு. ஓகே, அந்த மாதிரி சொல்றதுக்கு ஆபீஸ் நம்ம ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ அடுத்தது பாருங்க, பல் துலக்கு சொல்லுவாங்க. எழுந்தது என்ன சொல்லுவாங்க? போய் முகத்தை கழுவிட்டு முதல் பல் துலக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இதை நம்ம என்ன சொல்லணும்? பல் துலக்கு. ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் இருக்கு தமிழ்ல. பல் துலக்கு. அப்போ துலக்கு பிரஷ். பிரஷ் யுவர் டீத். யாரோட டீத்தை பிரஷ் பண்ணுவாங்க? எல்லாருமே அவரோட டீத்தை தான் பிரஷ் பண்ணுவாங்க. ஸோ பிரஷ் யுவர் டீத் அப்படின்னு சொல்றதுக்கு பல் துலக்கு. இனிமே யாரையும் பல் துலக்கு அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க, பிரஷ் யுவர் டீத் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. பிரஷ்ஷை தேடுவதே வேலையா போச்சு. இது நிறைய வீட்டுல நடக்கும். எப்பவுமே என்ன செய்வாங்க? பிரஷ் வந்து டெய்லி யூஸ் பண்ற பிரஷ்ஷை தேடிக்கிட்டே இருப்பாங்க. பிரஷ்ஷை தேடுவதே வேலையா போச்சு. இப்போ இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி எழுதணும்? தேடுவதே. ஃபர்ஸ்ட் நம்ம இங்க என்ன எழுதணும்? தேடுவதே வேலையா போச்சு. ஸோ லுக்கிங். எதை தேடுறாங்க? பிரஷ்ஷை தேடுறாங்க. லுக்கிங் ஃபார் அ பிரஷ். கண்டிப்பா ஒரு பிரஷ், அவங்க தேய்க்கிற பிரஷ் தான் அவங்க தேடுவாங்க. ஸோ லுக்கிங் ஃபார் அ பிரஷ். பிரஷ்ஷை தேடுவதே எழுதியாச்சு, வேலையா போச்சு. இப்போ லுக்கிங் ஃபார் அ பிரஷ், பிரஷ்ஷை தேடுவதே. இப்போ இது வந்து நம்மளுக்கு ஒரு சப்ஜெக்டா மாறிடுச்சு. அப்படிங்கும்போது நம்ம இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணோம்னா வெர்ப் யூஸ் பண்ணணும். பி வெர்ப் ஆன இஸ் யூஸ் பண்ணணும். இஸ் யூஸ் பண்ணியாச்சு. அடுத்து அ ஷோர். ஷோர்னா வேலையா போச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு நம்ம ஷோர் அப்படின்னு எழுதணும். லுக்கிங் ஃபார் அ பிரஷ் இஸ் அ ஷோர். பிரஷ்ஷை தேடுவதே வேலையா போச்சு. அப்படிங்கும்போது நம்ம இனிமே என்ன சொல்லலாம்? லுக்கிங் ஃபார் அ ஃப்ரெஷ் அஸ் அ ஷோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது நம்ம பிரஷ்ஷுக்கு மட்டும் கிடையாது. அடிக்கடி என்ன செய்வோம்? அடிக்கடி சீப்பு தேடுவாங்க, அப்புறம் மழை டயத்துல கொடை தேடுவாங்க. ஒரு சில நேரம் நம்ம என்ன செய்வோம்? அடிக்கடி பயன்படுத்துற பொருளையே நம்ம தேடிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி தேடும் போது நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். லுக்கிங் ஃபார் அ கோம்ப் அஸ் அ ஷோ. ஓகே, சீப்பை தேடுறதே வேலையா போச்சு. அடிக்கடி எடுக்கிற பொருளா இருந்தாலும் அவசரத்துக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா தேடுவோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. சீக்கிரம் வந்து சாப்பிடு. போனை வச்சுட்டு ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருப்பாங்க. சீக்கிரம் வந்து சாப்பிடு, சாப்பாடு ஆறிட போகுது அப்படின்னு எல்லா வீட்லயுமே சொல்ற ஒரு கதை தான். ஓகே, சீக்கிரம் வந்து சாப்பிடு. ஃபர்ஸ்ட் வந்து, வந்துக்கு கம். கம் அண்ட் ஈட். இங்க வந்து சாப்பிடுது ரெண்டையும் சேர்த்து எழுத போறோம். கம் அண்ட் ஈட். ஓகே, கம் அண்ட் ஈட். இதை நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம். எங்க? சீக்கிரம் எழுந்துரு அதுல எழுதியிருக்கோம் இல்லையா? என்ன எழுதியிருக்கோம்? எழுந்திருக்கு வேக்கப்
எழுதணும். சீக்கிரமுக்கு வந்து இயர்லி அப்படின்னு எழுதியிருக்கோம். அதே மாதிரி வந்து சாப்பிடுக்கு நம்ம என்ன எழுதியிருக்கோம், கம் அண்ட் ஈட் அப்படின்னு எழுதியிருக்கோம். சீக்கிரம் அப்படிங்கிறத இயர்லி அதை ஜாயின் பண்றோம். ஓகேங்களா? கம் அண்ட் ஈட் இயர்லி, சீக்கிரம் வந்து சாப்பிடு அப்படிங்கிறதுக்கு கம் அண்ட் ஈட் இயர்லி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, தண்ணி நிறைய குடி. இது சொல்லுவாங்க சம்மர் டைம்ல எல்லாம் அதிகமா சொல்ற வார்த்தை தண்ணி நிறைய குடி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தண்ணி நிறைய குடி, அதை நம்ம எப்படி சொல்றது, குடி, நம்ம குடிக்கிறத எழுதிக்கலாம். சோ குடினா ட்ரிங்க். நிறைய குடி அப்படிங்கும்போது பிளண்டி. நிறைய அப்படிங்கறது என்ன சொல்லுவோம், பிளண்டி. எதை நிறைய குடிக்க சொல்றாங்க, தண்ணி நிறைய குடிக்க சொல்றாங்க. சோ பிளண்டி ஆஃப் வாட்டர். நிறைய தண்ணி குடி அப்படின்னு சொல்றத நம்ம பிளண்டி ஆஃப் வாட்டர், ட்ரிங்க் பிளண்டி ஆஃப் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, பேக்ல எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணு. இது நம்ம சொல்லுவோம். கரெக்டா வண்டி எடுக்கும்போது எல்லாம் இருக்கா செக் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டோம்னா, ஐயோ அம்மா இதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்பவுமே என்ன செய்வாங்க, வண்டி எடுக்கும் போதுதான் ஐயோ இதை மறந்துட்டேன் அதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட்டும் அடிக்கடி நடக்கும். இப்போ பேக்ல எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணு, இதை நம்ம எப்படி எழுதுறது, ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்றதை எழுதிக்கலாம். ஓகேங்களா? சோ செக். எதை செக் பண்ணுவாங்க, எல்லாம் இருக்கான்னு தான் செக் பண்ணுவாங்க. ஒரு சென்டென்ஸ் எப்பவுமே ஃபார்ம் பண்ணும் போது முதல் சென்டென்ஸ்க்கோ அடுத்த சென்டென்ஸ்க்கோ ஒரு லிங்கிங் இருக்கும். ஓகேங்களா? இப்போ செக் பண்ண சொல்லியிருக்காங்க, எதை செக் பண்ண சொல்லியிருக்காங்க, எல்லாம் இருக்கான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. சோ செக் தட், செக் தட் எவ்ரிதிங். எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு செக் தட் எவ்ரிதிங் சப்ஜெக்டா மாறிடுச்சு. அடுத்து நம்ம வெர்பான இஸ் யூஸ் பண்ணிருக்கோம். கரெக்ட் இன் த பேக். ஓகேங்களா? செக் தட் எவ்ரிதிங், எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணு அப்படிங்கறத நம்ம செக் தட் எவ்ரிதிங் அப்படின்னு நம்ம எழுதணும். சரியா சரியா இருக்கா அப்படின்னு பாக்குறது தான் கரெக்ட். சரியாங்கிறது தான் கரெக்ட் இன் த பேக். பேக்ல கரெக்டா இருக்கான்னு பாக்குறது. ஓகேங்களா? சோ இது ரெண்டு தான் நம்ம சொல்லியிருக்கோம். பேக்ல எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணு அப்படிங்கறத செக் தட் எவ்ரிதிங் இஸ் கரெக்ட் இன் த பேக். பேக்ல எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, வாட்டர் பாட்டில மறந்துட்டேன். ஓகே, எதையாவது ஒன்று மறந்துட்டு போயிடுவாங்க. ஸோ வாட்டர் பாட்டில மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம எதை எழுதணும் அப்படின்னா மறந்துட்டேன் அப்படிங்கிறத எழுதணும். ஸோ forgot, ஏன்னா பாஸ்ட்ல இருக்கு. forgot, எதை மறந்துட்டாங்க, வாட்டர் பாட்டில மறந்துட்டாங்க. forgot the water bottle. வாட்டர் பாட்டில மறந்துட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, லஞ்ச் பேக்கை மறந்துடாம எடுத்துக்கோ. லஞ்ச் பேக்கை மறந்துடாம எடுத்துக்கோ. இந்த மாதிரி நீங்க யார்ட்டையாவது சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவங்க என்ன செஞ்சிருவாங்க, மறந்துடுவாங்க. இதை மறந்துடாம எடுத்துக்கோ, நோட்டை மறந்துடாம எடுத்துக்கோ, ஃபைல மறந்துடாம எடுத்துக்கோ, இப்படி நீங்க எதையாவது மறந்துடாம எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னீங்கன்னா 100% என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா மறந்துடுவாங்க. எந்த விஷயத்தையுமே நீங்க ஞாபகப்படுத்தும் போது ஞாபகமா எடுத்துக்கோ, லஞ்ச் பேக்கை ஞாபகமா எடுத்துக்கோ, ஃபைல ஞாபகமா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நீங்க பாசிட்டிவா சொல்லி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு மறக்காது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பாசிட்டிவா சொன்னோம்னா அது கண்டிப்பா நடக்கும். ஆனா நம்ம எல்லா விஷயத்தையுமே பெரும்பாலும் என்ன செய்யறோம் அப்படின்னா நெகட்டிவா தான் சொல்றோம். இதை மறந்துடாத, அதை மறந்துடாத, கீழே விழுந்துடாம போ, வலிக்கிடாத. பெரும்பாலும் நம்ம பேசுறது எல்லாமே எப்படி செய்யறோம் அப்படின்னா நெகட்டிவ்ல தான் பேசுறோம். அதனாலதான் பெரும்பாலும் அவங்க சொல்ற விஷயம்லாம் என்ன செய்யும், நடக்கும். நான் தான் சொன்னேன்ல, பார்த்து போன்னு சொன்னேன், வலிக்கிடாத பார்த்து போன்னு சொன்னேன், திரும்ப போய் வலிக்கு விழுந்திருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அவங்க விழுந்ததுக்கு காரணமே அவங்க வலிக்கிடாம பார்த்து போன்னு சொன்னதுனாலதான் அவங்க வலிக்கிட்டாங்க ஆக்சுவலா. சரிங்களா? எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம பாசிட்டிவா சொல்லணும். பார்த்து போ அப்படின்னு சொன்னா கூட அவங்க பார்த்து போயிருப்பாங்க. ஓகே, இனிமே நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது நெகட்டிவா சொல்றீங்க அப்படின்னா பாசிட்டிவா சொல்லி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ லஞ்ச் பேக்கை மறந்துடாம எடுத்துக்கோ. சோ மறந்துட்டேங்கிறத நம்ம forgotten போட்டோம். இப்போ மறந்துடாம எடுத்துக்கோ அப்படிங்கறத don't forget. don't forget, மறந்துடாம. ஓகே, மறந்துடாத அப்படிங்கறத don't forget. எதை மறக்க கூடாது, லஞ்ச் பேக்கை. எதுக்கு மறக்க கூடாது, எடுக்க மறக்க கூடாது. சோ don't forget to take, எடுப்பதற்கு இக்கு. ஓகேங்களா? அதனால to போட்டிருக்கோம். to take the lunch pack. ஞாபகமா எடுத்துக்கோ, லஞ்ச் பேக்கை நீங்க ஞாபகமா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி பாருங்க. ஓகேயா? இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, செப்பலை போட்டுக்கோ. ஸோ செப்பலை போட்டுக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு
put on the chappal. put on the chappal. செப்பலை போட்டுக்கோ அப்படிங்கறது put on the chappal. இன்னைக்கு நம்ம பார்த்தா இந்த 10 சென்டென்ஸும் உங்களுக்கு ஈஸியானதாவும் இருந்திருக்கும். நீங்க அடிக்கடி பயன்படுத்துற வாக்கியமாவும் இருந்திருக்கும். இந்த 10 சென்டென்ஸ்ல நீங்க அடிக்கடி எத்தனை வாக்கியங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க அப்படிங்கறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you for watching and thank you for your support.